Hi friends, welcome back to Birlas Parvai. இன்னைக்கு Wheels on Table எபிசோட்ல எதை பத்தி நம்ம பேச போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா காரோட மெயின்டெனன்ஸ் காஸ்ட் பத்தி நம்ம பேச போறோம். இதுக்கு முன்னாடி ஒரு 2-3 எபிசோட்ஸ் வந்து நம்ம பண்ணிருக்கோம். ஒரு செக்மெண்டா நம்ம பார்த்துட்டு வந்துட்டே இருக்கோம். சோ அந்த வரிசையில இன்னைக்கு நம்ம பார்க்க போற செக்மெண்ட் என்ன அப்படின்னா என்ட்ரி ஆர் ஸ்மால் ஹேட்ச்பேக்ஸ் பத்தி நம்ம பார்க்க போறோம். ஒரு கார் வாங்கணும் அப்படின்னு நினைச்ச உடனே நம்ம ஃபர்ஸ்ட் யோசிக்கிற ஒரு செக்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஒரு பட்ஜெட்ல ஒரு கார் பாக்குறவங்க கண்டிப்பாக இந்த செக்மெண்ட்ல தான் ஒரு கார் வாங்குறதுக்கு போவாங்க. அப்ப அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கிறதுக்காக அந்த செக்மெண்ட்ல இருக்கிற கார்ஸ் நீங்க வச்சு மெயின்டைன் பண்றதுக்கு எவ்வளவு காஸ்ட் ஆகும் அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். எந்த கார் அதிகமா செலவாகுது, எந்த கார் கம்மியா செலவாகுது அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். இந்த எபிசோட்ல நம்ம கூட ஜாயின் பண்ணிருக்கிறது யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா மிஸ்டர் விஜய் வந்து நம்ம கூட ஜாயின் பண்ணிருக்காரு. நம்ம வந்து கார் கன்சல்டிங் சப்போர்ட் வந்து பண்றோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுல கார் பையிங் கன்சல்டன்சி வந்து நமக்கு விஜய் தான் வந்து நமக்கு சப்போர்ட் பண்றாரு. ரைட், இப்போ நம்ம உள்ள போலாம். சோ நம்ம எப்படி இதை வந்து நம்ம கேதர் பண்ணிருக்கோம், இது எப்படி நம்ம டேட்டாவெல்லாம் நம்ம கலெக்ட் பண்ணிருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்க காரை நீங்க வந்து ஒரு வருஷத்துக்கு ஒரு 6000 கிலோமீட்டர்ல இருந்து ஒரு 7000 கிலோமீட்டர் வந்து நீங்க ஓட்டுறீங்க. அப்போ ஒரு பீரியாடிக்கான ஒரு மெயின்டெனன்ஸ்க்கு வந்து நீங்க உங்க காரை வந்து சர்வீஸ் கொடுவீங்க. அப்போ அந்த சர்வீஸ் அப்போ உங்களுக்கு என்ன எக்ஸ்பென்சஸ் ஆகுது அதை ஒரு 5 இயர்ஸ்க்கு நம்ம வந்து ப்ரொஜெக்ட் பண்ணி ஒரு டேட்டா வந்து நம்ம கொடுக்குறோம். அப்போ ஒரு கிலோமீட்டருக்கு இவ்வளவு செலவாகும் அப்படிங்கிற மாதிரி தான் இதை நம்ம டிரைவ் பண்ணிருக்கோம். ரைட், அப்ப இந்த சர்வே வந்து நம்ம எப்படி எடுத்திருக்கோம் அப்படின்னா, நம்ம எப்படி எடுத்திருக்கோம்னா இதுல வந்து சில எக்ஸிஸ்டிங் கார்ஸ் இருக்கு, நியூ கார்ஸும் இருக்கு, இப்போ மார்க்கெட்ல இருக்கிற கார்ஸும் இருக்கு. ஸோ மோஸ்டா இதை வந்து நம்ம இந்த லாஸ்ட் 3 to 4 இயர்ஸ்ல இருக்கிறத எடுத்திருக்கோம். மெயினா இந்த BS6 இந்த BS6ல வந்ததுக்கு அப்புறம் இருக்கிற இந்த என்ட்ரி லெவல் ஹேட்ச்பேக்ஸ், ஸ்மால் ஹேட்ச்பேக்ஸ் கார்ஸை எடுத்திருக்கும். கரெக்ட். ஸோ இதுல நம்ம பார்த்தோம்னா நிறைய கார்ஸ் இருக்கு. உதாரணத்துக்கு 1-2 சொல்றேன், நம்ம எல்லாத்தையும் நம்ம பார்க்க போறோம். ஸோ மோஸ்ட்லி வந்து இந்த ஆல்டோ, குவிட் அந்த மாதிரி காரா இருக்கலாம், இல்ல ஸ்விஃப்ட், உங்களுக்கு ஹுண்டாயில எடுத்தீங்கன்னா கிராண்ட் ஐட்டன் நியாஸ். ஸோ இந்த மாதிரியான ஒரு கார்ஸ் தான் வந்து நம்மளோட லிஸ்ட்ல வந்து இருக்க போகுது. இதுல மோஸ்ட்லி நமக்கு டீசல் அப்படிங்கிறது கிடையாது, பெட்ரோல் கார்ஸ் மட்டும்தான் நமக்கு அவைலபிளா இருக்கு. இப்போ நம்ம வந்து ஒவ்வொன்றா வந்து நம்ம உள்ள போகலாம். ஸோ இந்த காஸ்ட் அனாலிசிஸ் நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறது என்ன அப்படின்னா, மெயினா வந்து ஒரு ரெகுலர் சர்வீஸ் மட்டும் தான் நம்ம கன்சிடர் பண்ணியிருக்கோம். ஒரு ஸ்பேர்ஸ், அதாவது ஒரு ஆக்சிடென்ட் ஆனாலோ இல்ல ஒரு வியர் அண்ட் டியர்னால ஓனட்டான பார்ட்ஸை சேஞ்ச் பண்றத அந்த காஸ்ட்டை வந்து நம்ம இதுக்குள்ள நம்ம இன்க்ளூட். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஸ்பேர் பார்ட்ஸ், லேபர், அதுக்கான GST அதாவது அதை வச்சு கால்குலேட் பண்ணி உங்களோட ரெகுலர் சர்வீஸ். ஆமா, உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா ஆயில் ஃபில்டர் சொல்லலாம், ஃபியூல் ஃபில்டர் சொல்லலாம், ஒரு ஸ்பார்க் பிளக்கா இருக்கலாம். இந்த மாதிரி விஷயங்களை நம்ம ரெகுலரா சேஞ்ச் பண்ணுவோம். அது எல்லாத்தையும் நம்ம வந்து கன்சிடர் பண்ணிருக்கோம். இப்போ நம்ம அதுல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற கார் வந்து என்ன அப்படின்னா ஸ்மால் ஹேட்ச்பேக் அப்படிங்கிற ஒரு இதை பத்தி நம்ம பார்க்க போறோம். அதுல ஃபர்ஸ்ட் இருக்கிறது வந்து சுசுகியோட ஸ்விஃப்ட் தான் வந்து நம்ம கிட்ட இருக்கு. ஒரு 5 வருஷம் அந்த காரை ஒரு 50,000 கிலோமீட்டர் நீங்க ஓட்டுனீங்க அப்படின்னா உங்களுக்கு மொத்தம் ஆகக்கூடிய மெயின்டெனன்ஸ் காஸ்ட் வந்து 28,200 ரூபாய் வந்து உங்களுக்கு செலவாகுது. அதை ஒரு கிலோமீட்டருக்கு நம்ம கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா 0.47 rupees வந்து உங்களுக்கு செலவாகும். அடுத்து பாத்தீங்கன்னா டாடா டியாகோ. இது பாத்தீங்கன்னா நம்ம 27,100 ரூபாய் ஆகுது. இதை நம்ம கன்வெர்ட் பண்ணா 0.45 per கிலோமீட்டர் ஆகுது. அதாவது ஸ்விஃப்ட்டை விட டாடா வந்து கம்மியா இருக்கு டியாகோ பொறுத்தவரை. ஓகே, ஸோ அடுத்தது சுசுகியோட இக்னிஸ் அப்படிங்கிற ஒரு காரு. இது வந்து நீங்க ஒரு 5 வருஷத்துக்கு அதை மெயின்டைன் பண்றதுக்கு 27,600 ரூபாய் உங்களுக்கு செலவாகுது. ஒரு கிலோமீட்டருக்கு 0.46 rupees வந்து உங்களுக்கு செலவாகும். அடுத்து பாத்தீங்கன்னா ஹுண்டாயோட கிராண்ட் ஐட்டன் இல்ல கிராண்ட் ஐட்டன் நியாஸ்னு சொல்லலாம். இது வந்து பாத்தீங்கன்னா 24,600 ரூபாய் ஆகுது. அதாவது பெர் கிலோமீட்டர் 0.41 ஆகுது. அப்ப இத ஒரு 1 to 3 நம்ம பார்த்தோம் அப்படின்னா the most cheapest பார்த்தோம் அப்படின்னா ஹுண்டாயோட கிராண்ட் ஐட்டன் நியாஸ் 0.41 rupeesல இருக்கு. செகண்ட் வந்து டாடாவோட டியாகோ 0.45ல இருக்கு. தேர்ட் வந்து இக்னிஸ் 0.46 rupees per கிலோமீட்டருக்கு இருக்கு. அடுத்தது ஸ்விஃப்ட் வந்து 0.47 rupees வந்து பெர் கிலோமீட்டருக்கு உங்களுக்கு வரும். 4th பிளேஸ்ல இருக்கு. இப்போ அடுத்து நம்ம பார்க்க போற செக்மெண்ட் வந்து ஒரு என்ட்ரி லெவல் செக்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதுல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற கார் வந்து சுசுகியோட செலிரியோ கார். ஒரு 1 லிட்டர் சிலிண்டர்ல இருக்கிற ஒரு கார் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அதோட 5 இயர்ஸ் நீங்க மெயின்டைன் பண்றக்கூடிய காஸ்ட் வந்து 21,100 ரூபாய் ஆகுது. ஒரு கிலோமீட்டருக்கு 0.35 rupees உங்களுக்கு செலவாகும். அதோட சிப்லின்னு பார்த்தோம்னா வேகனார் சொல்லலாம். வேகனார் வந்து நம்ம 22,300 ரூபாய் ஆகுது. அதாவது பெர் கிலோமீட்டர் 0.37 ஆகுது. ஸோ அடுத்தது சுசுகியோட ஆல்டோ, கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த காரு. 20,400 ரூபாய் வந்து உங்களுக்கு செலவாகும். ஒரு கிலோமீட்டருக்கு 0.34 rupees வந்து உங்களுக்கு செலவாகுது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஹுண்டாயோட சாண்ட்ரோ. இது வந்து 21,200 ரூபாய் ஆகுது. அதாவது 0.35 per கிலோமீட்டர். கரெக்ட்.
நெக்ஸ்ட் வந்து ரெனோவோட குவிட் நீங்க ஒரு அதுல வந்து 800 இருக்கு 1 லிட்டர் இருக்கு, ரெண்டுக்கும் பெருசா வந்து உங்களுக்கு ஒரு டிஃபரன்ஸ் வந்து இருக்க போறது கிடையாது. அதுல ஒரு 5 வருஷம் நீங்க மெயின்டைன் பண்றதுக்கு 18,000 ரூபாய் வந்து நீங்க செலவு பண்ணுவீங்க. 1 கிலோமீட்டருக்கு 0.3 rupees வந்து உங்களுக்கு செலவாகும். அடுத்து பாத்தீங்கன்னா டாட்ஸ் அண்ட் கோ அண்ட் ரெடிகோ இருக்கு. இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு 19,200 ரூபாயில இருந்து 20,000 ரூபாய் வரைக்கும் ஆகுது. இதுல வந்து பாத்தீங்கன்னா 0.32 per kilometer ஆகுது. கரெக்ட். சோ இப்போ இந்த ரெடிகோ இது வந்து நமக்கு மார்க்கெட்ல இல்ல, பட் இருந்தா கூட நீங்க ஒரு யூஸ்டு கார் பாக்குறீங்க அப்படின்னா இந்த டேட்டா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ இதை ஒரு கன்சாலிடேட் பண்ணி 1 2 3 என்ன இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சீப்பஸ்ட் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ரெனோவோட குவிட் வந்து ரொம்பவே வந்து உங்களுக்கு காஸ்ட் எஃபெக்டிவா இருக்கு. செகண்ட் வந்து ரெடிகோ, தேர்ட் வந்து சுசுகியோட ஆல்டோ, ஃபோர்த் வந்து செலிரியோ, ஃபிஃப்த் வந்து சாண்ட்ரோ, சிக்ஸ்த் வந்து வேகனார் வந்து உங்களுக்கு இருக்கும். ஸோ இதுதான் இந்த ஆர்டரு, இந்த என்ட்ரி லெவல்ல இருக்கிற ஒரு ஹேட்ச்பேக் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இந்த வீடியோல மோஸ்ட்லி கார் வாங்கணும் அப்படின்னு நினைச்ச உடனே நம்ம யோசிக்கிற கார்ஸோட மெயின்டெனன்ஸ் எவ்வளவு ஆகும் அப்படிங்கறத நம்ம பார்த்திருக்கிறோம். சோ இதே மாதிரி ஏற்கனவே கொஞ்சம் வீடியோஸ் வந்து நம்ம பார்த்திருக்கிறோம். பிரீமியம் ஹேட்ச்பேக்கா இருக்கலாம், ஒரு காம்பாக்ட் எஸ்யூவியா இருக்கலாம், இது எல்லாமே நம்ம வந்து ஆல்ரெடி பார்த்திருக்கோம். லிங்க்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல நான் கொடுத்திருக்கேன். மீண்டும் அடுத்த வேற ஒரு செக்மெண்டோட கார்ஸோட மெயின்டெனன்ஸோட உங்க கூட வந்து நாங்க சந்திக்கிறோம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிர்லா, உங்கள் விஜய். பாய்.